Dear students, good evening. Actually, first video ஓட continuity பாருங்க 4.1.4 லென்ஸ்ல ஓகேவா. இதுக்கு முன்னாடி டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா Faraday's law ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா பார்த்தோம் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்கள் நோட்டில் எழுதிட்டீங்க, 4.5 வரைக்கும் எழுதிட்டீங்க. இப்போ லென்ஸ்ல அப்படின்றது சயின்டிஸ்ட் அனதர் ஒன் நேம். லென்ஸு அப்படின்ற சயின்டிஸ்ட், ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு Heinrich Lenz performed the series experiments on the electromagnetic induction and deduced the law of determine the direction of the induced current. This is known as Lenz's laws அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு, ஓகே, ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு. ஃபேரடேஸ் எப்படி ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா சொன்னாரோ அதேமாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறாரு. ஓகேங்களா, பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டியூஸ் ஆகிறப்போ, அதாவது டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இப்போ தட் த டூ ஃபோர்ஸஸ் ஆர் அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஆப்போசிட் சைடு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு சி த டயக்ராம். நம்ம என்ன இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு டைரெக்ஷன், இது வந்து ஒரு டைரெக்ஷன், இது வந்து என்னது ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க டைரெக்ஷன் நினச்சிட்ருக்கோம். இதுதான் கரெக்டு, நார்மலாக இதுதான் கரெக்டு. பட் ஆனால் ஒரு டைரெக்ஷன் இப்படி போகிறப்ப அனதர் ஒன் இது வந்து என்னது, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆப்போசிட் டைரெக்ஷன் தான். அதாவது அப்போஸ் பண்ணுது, ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் அப்போசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அப்போசிங். திஸ் அப்போசிங் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா OPPOSES அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தாங்கண்ணே. திஸ் இஸ் ஆல்சோ என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆப்போசிட் ஃபோர்ஸ், அப்போஸ் பண்ணது, தடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இவருடைய கான்செப்ட் பிரகாரம் த லென்ஸ் லா ஸ்டேட் தட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் அப்போஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன். இப்போ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் அப்படின்னா அங்கே எது ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். என்ன ஆகுது, த இன்டியூஸ்டு கரண்ட்டு சச் தட் இட் ஆல்வேஸ் அப்போசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் டெரைவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. த ஃபேரடேஸ் டிஸ்கவர்ட், நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ஃபேரடே டிஸ்கவர்ட் தட் வென் எவர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு இன் த சர்க்யூட். இது வந்து ஃபர்ஸ்ட் லா, ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் படிச்சிருக்கோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க்டு வித் காயில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டுன்னு பார்த்தோம். ஹியர் த ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச் த காஸ் வைல் இண்டக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் த எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஹியர் த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஸ் காஸ் வைல் எப்போன்னா இண்டக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகுது டியூ டு மேக்னெட்டிக் எஃபெக்ட். அது எப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். த லென்ஸ் லா சேட்ஸ் தட் எஃபெக்ட் ஆஃப் ஆல்வேஸ் அப்போஸ் த காசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போஸ்னால் என்ன அர்த்தம், எதிர்க்குது. சரியா, therefore the induced current would flow in a direction so that that it could oppose the flux change அப்படின்னு சொல்கிறோம். by incorporating the Lenz law into Faraday's law, that is 4.2 equation, it can be rewritten as epsilon is equal to minus d of n pi p divided by dt அப்படின்னு சொல்கிறோம். Okay, n is the number of turns, pi b is the magnetic flux, and d by dt ன்னு சொல்கிறோம். The negative sign indicates that the direction of the induced EMF such that the opposite changes in magnetic flux அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் நீங்கள் இருக்கிறதையே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ அது நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக சொல்கிறப்ப தான் அது உங்களுக்கு புரியும். தட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லென்ஸ் லா, லெட் அஸ் கன்சிடர் த இல்லஸ்ட்ரேஷன் இன் விச் ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் என்னது, செஞ்சு பார்க்குற மெத்தட்.
ஓகேவா? இந்த மெத்தட் என்னன்னு பாருங்கள். ஃபைண்ட் த டைரக்ஷன் த இன்டியூஸ்டு கரண்ட் இன் ஏ சர்க்யூட். த இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். கன்சிடர் a uniform magnetic field with the itself with its field lines perpendicular to the plane of the paper, the pointing inwards அப்படின்னு சொல்கிறோம். These field lines are represented by the crosses as shown in figure 4.6a. A rectangular metallic frame ABCD is placed in this magnetic field அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வாட்ஸ் மீனிங் தட்? இப்போ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஏபிசிடி ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில். சரி, ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் ஃபோட்டோ மாட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரேமு, அதே மாதிரி திஸ் இஸ் ஏபிசிடி இஸ் ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம் ஏபிசிடி. பட் இந்த ஏபி இருக்கு இல்லையா, அந்த ஏபி வந்து மூவபிள் அப்படின்னு சொல்கிறோம். மூவபிள்னு என்ன அர்த்தம்? இது ஸ்லைடு, டூ அண்ட் ஃப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். எதை டூ அண்ட் ஃப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, இந்த ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபி வந்து என்ன பண்ணலாம், இந்த பக்கம் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, நம்ம இது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இப்போ இனிஷியலாக வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. லெட் அஸ் இமேஜின் திஸ் இஸ் ஆர்டினரி பொசிஷன், தேர் இஸ் நோ கரண்ட். இன்கேஸ் இந்த ஏபியை வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, த நம்பர் ஆஃப் லைன்ஸ் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், இது வந்து இந்த டாட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிராஸ் இருக்குல்ல, எல்லா கிராஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்வெர்ட்ஸாக மூவ் ஆகிற மாதிரி. ஓகேவா? இப்போது the AB is moves outward, that is slide moving outward. கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறத கொஞ்சம் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுது. எதை அப்போஸ் பண்ணுதுன்னா, ஏபிசிடின்ற இந்த காயில் அப்போஸ் பண்ணுது. இப்போ இந்த ஏபிசிடிங்கிற காயில் அப்போஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, இன்டியூஸ்டு கரண்ட் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து செகண்ட் டயக்ராம் சொல்கிறாங்க. தட் இஸ் கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட் மெட்டாலிக் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ இந்த டாட்டாக போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணதுனால அங்கே ஃபார்ம் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பி இன்டியூஸ்டு, பி வந்து இன்வெர்ட்ஸு, இந்த பர்பண்டிகுலர் டு அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்பண்டிகுலர் டு அவுட்வர்ட்ஸ்னால் இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு அவுட்வர்ட்ஸ் இருக்கும். சரியா? பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு அவுட்வர்ட்ஸ், தட் இஸ் பி வெக்டர் போட்டுட்டு ஐஎன் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து இன்டியூஸ்டு, தட் இஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கேஸு இந்த ஸ்லைடிங் கண்டக்டர் இருக்கு இல்லையா, ஏபி இஸ் த மூவபிள் ஸ்லைடு அப்படின்னு சொல்கிறேன்ல, திஸ் மூவபிள் ஸ்லைடை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், திங்க் பண்ணி சொல்ல முடியுது ஏதாச்சும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு ஸோ தட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஆகும், இன்டியூஸ் கரண்ட்டு ஃபார்ம் ஆகும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் இஸ் பி என்னது, வேறு ஆல்சோ என்னது, இந்த கிராஸ் ப்ராடக்ட் போட்டிருக்குது பி இன்வெர்ட்ஸு பர்பண்டிகுலர் டு இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் பர்பண்டிகுலர் டு அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக அந்த டாட் ரெட் கலர் டாட் ப்ராடக்ட் இருக்குல்ல, ரெட் கலர் டாட்டும் ரெட் கலர் கிராஸும் வந்து என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ப்ளூ கலர் கிராஸ் போட்டிருக்கு இல்லையா, 3 டயக்ராம்லையும் ப்ளூ கலர் கிராஸ் போட்டிருக்கு இல்லையா, இட் இஸ் பர்மனெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு கொஷின் கேட்கலாம், அப்போ இந்த இடத்துல ஏங்க சார் நோ கரண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபிட் பண்ணுறப்ப நம்ம அமௌண்ட்டை கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும், அது வந்து எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. All of you try to understand what I told. இனிஷியலாக ஹியர் ஏபிசிடி இருக்குது, என் நம்பர் ஆஃப் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இந்த செட்டப் அரேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு. திஸ் இன்டியூஸ்டு கரண்ட் கேன் பி என்ன ஆகிடும், நெக்லிஜிபிள் வேல்யூவாக மாறிடும். நெக்லிஜிபிள் எப்படி மாறும்னா, இந்த செட்டப் அரேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இன்டியூஸ் ஆகிட்டு அது வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகிடும். இன்கேஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா தான் செகண்ட் கேஸ். இன்கேஸ் ரெடியூஸ்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, reduce the magnetic flux due to AB. அப்போ due to AB the reduce the magnetic flux. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, in opposite direction the current is produced. That is இது வந்து illustration 2ன்னு சொல்கிறோம். With its plane of the perpendicular to the field
that is the arm AB is movable, can slide towards the right or left. ஓகேவா, ரைட் சைடு மூவ் பண்ணலாம் அல்லது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். இஃப் த ஆர்ம் ஏபி ஸ்லைட்ஸ் டு அவர் ரைட் சைடு, த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஃப்ரேம் ஏபிசிடி இன்க்ரீசஸ் அண்ட் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு as suggested by the Lenz law. Induced current opposes this flux increases அப்படின்னு சொல்கிறோம், and it tries to reduce it by producing, that is the another magnetic field pointing outwards, the opposite to the existing magnetic. இது நம்ம அலைன் பண்ணிக்கங்க, இந்த திக்க போல்டாக இருக்கு இல்லையா அந்த லைன் அலைன் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக வந்து சஜஸ்டட் தட் என்ன சொல்கிறாங்க லென்ஸில், த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அப்போஸ் ஆகுது, த ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் ட்ரைஸ் டு ரெடியூஸ் த ப்ரொடியூசிங் அனதர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெடியூஸ் ஆச்சுன்னா த ஆப்போசிட் டு த எக்ஸிஸ்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி என்ன கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னா அதுதான் இந்த டயக்ராம் போட்டேன். இது மட்டும்தான் அப்போசிங் ஃபோர்ஸ் நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ ஏ வந்து ஒரு பாய், பி வந்து இன்னொரு பையன், ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா வேகமாக வந்து மோதிக்கிறது மட்டும் அப்போசிங் கிடையாது. இவன் இப்படி போகிறவனை வந்து என்ன பண்ணலாம், இவன் இப்படி தடுக்கிறது வந்து என்னது தான், இந்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுது. ஓகேவா, அதே மாதிரி தான் அங்கே இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக இன்வெர்ட்ஸ், பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலர் இன்வெர்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே அதை அப்படியே இன்வெர்ட்ஸில் கன்சிடர் பண்ணாங்க. ஓகேவா, அந்த டாட் எல்லாமே வந்து என்ன பண்ணுங்க, டாட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் இன்வெர்ட்ஸில் லைன்ஸ் போகுது அப்படின்ட்டு லெட் அஸ் இமேஜின். ஓகே, த லெஃப்ட் ஹேண்ட் மோஷன் of the arm AB decreases the magnetic flux, the induced current this time that produces magnetic field in the inward direction, that is red colored crosses அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா, ஆக்சுவலாக இந்த இன்வர்ட் டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் வந்ததுன்னா வாட் அபவுட் த ரியாக்ஷன், அவ்வளோதான். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது ஜஸ்ட்டு ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. முன்னாடி லென்ஸில் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. தேர்ஃபோர் த ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ் அப்போஸ்ட் பை த ஃப்ளோ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஃப்ரம் திஸ் இட் இஸ் ஃபவுண்ட் தட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்கிறோம். Next one, illustration 2. Let us move the bar magnet. Let us move a bar magnet towards a solenoid. Towards a solenoid என்ன அர்த்தம், solenoid என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, n number of turns of the coil is nothing but a solenoid அப்படின்னு சொல்கிறோம். இப்போ this name is nothing but ns இருக்கு இல்லையா, this is என்னது n number of turns of the coil, this is என்னது solenoid. this solenoid react as the bar magnet react ஆகுதுன்னு சொல்கிறோம். சரி, அது எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், that is let us move the bar magnet towards the solenoid, north pole of the pointing the solenoid, the figure 4.7b. this motion increases the magnetic flux the coil which turn induces the electric current அப்படின்னு சொல்கிறோம். induces the electric current என்ன அர்த்தம், number of magnetic flux or magnetic lines are அப்போசிங் அல்லது மோதுது, எதில் மோதுது, n number of turns of the coil மோதுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ டியூ டு த ஃப்ளோ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் த காயில் பிகம் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் whose two magnetic poles are in the either end of the coil அப்படின்னு சொல்கிறோம். In this case the cause producing the induced current is movement of the magnet அப்படின்னு சொல்கிறோம். According to Lenz law, the induced current, according to Lenz law, the induced next one, the induced current should flow in such a way that opposes the movement north pole towards the coil அப்படின்னு சொல்கிறோம். Okay, it is possible that the end nearer to the magnet becomes north pole 4.7b. சரியா, ஸோ ஆக்சுவலாக இந்த டயக்ராம் ஒரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமை பாருங்கண்ணே. இப்போ டயக்ராம் வந்து திஸ் இஸ் த சொலினாய்டு. சரியா, ரிப்பல்சிவ் நார்த் போல் வந்து என்ன பண்ணுறோம், 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, புக்கு அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, இந்த என்ன பண்ணுறோம், நார்த் போல் இது ஏற்கனவே திரும்ப முன்னாடி ஃபேரடேஸ் என்ன சொன்னாரோ அதே கான்செப்ட் தான் லென்ஸ் சொல்கிறார். பட் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றார். ஃபேரடேஸ் என்ன சொல்கிறாருன்னா இங்கே n number of turns of the coil இருக்குது, n number of turns of the coil இருக்குது. இந்த n number of turns of the coil வந்து என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்செர்ட் ஆகிறப்போ காயில் கரண்ட் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஹியர் ஆல்சோ அதே சேம் கான்செப்ட் தான் இவர் லென்ஸும் சொல்கிறார். சரியா, த ரிப்பல்ஷன் பிட்வீன் த காயில்ஸ் அண்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது அட்ராக்ஷன் பிட்வீன் த காயில் அண்டு மேக்னெட். சரியா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த போல்ஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த போல்ஸ், நார்த் போல் அண்டு சவுத் போல். ஒன்று இன்செர்ட் பண்ணுறோமோ அல்லது மூவிங் இன்வெர்ட்ஸு அப்படின்னா ஒரு கண்டிஷன், மூவிங் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா அனதர் ஒன் கண்டிஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்,
ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் கால்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏற்கனவே நம்ம முன்னாடி ஃபேரடேஸ் லால படித்தது தான், ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the bar magnet and oppose the movement of the magnet, that is one pole ends are known and the direction of the induced current could be found using by right hand thumb rule அப்படின்னு சொல்லிட்டோம். Next, when the bar magnet is withdrawn, the nearer end becomes south pole which attract north pole of the bar magnet, opposing receding the motion of the magnet அப்படின்னு சொல்லிட்டோம். ரிசீடிங்னா என்ன அர்த்தம்? வெளியில் எடுக்கிறோம், சரியா? இப்போ வெளியில் எடுக்கிறப்போ அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? தஸ் த டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் த ஃப்ரம் த லென்ஸ் லா. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன? ஜென்ரல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, த எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். தட் இஸ் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, பட் ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபார்மாக மாற்ற முடியும்னு சொல்கிறோம். அதை வந்து லென்ஸில் அப்ளை பண்ணது. தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் லென்ஸ் லா கேன் பி எஸ்டாப்ளிஷ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். த எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் ஃபாலோஸ். அக்கார்டிங் டு லென்ஸ் லா, when the magnet is moved either towards or away from the coil, the induced current produced opposes its motion சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மேக்னெட்டை வந்து டுவர்ட்ஸ் அல்லது அவுட்வேர்ட்ஸ் மூவ் பண்ணுறோம். அப்போ என்னாகும், காயிலில் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து இன்டியூஸ் ஆகுது. ஆஸ் எ ரிசல்ட்டு there will always be a resisting force moving magnet அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒர்க்கு ஹேஸ் பீன் டன் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஒர்க்கு ஹேஸ் பீன் டன்னு? இந்த மேக்னெட்டை நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அந்த மேக்னெட்டை வந்து டுவர்ட்ஸ் த காயில் கொண்டு வர்றப்ப we have some work is finished, the work done is finished அப்படின்னு சொல்கிறோம். the work done வந்து பார்த்தீங்கன்னா by applying some external agency so that the moving against the resisting force. Here the mechanical, நாம் அங்கே பண்ணது வந்து என்ன எனர்ஜினா மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ the mechanical energy of moving magnet is converted into electrical energy அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ it converts into the joules. இந்த லைட் எனர்ஜி என்ன மாறிடுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன மாறிடும், ஹீட்டாக மாறிடும் அல்லது கம்மியாக மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் இஸ் டன் குறிப்பிட்ட தூரத்தில் தான் கொண்டு வரோம். எதை கொண்டு வரோம்? மேக்னெட்டை, பார் மேக்னெட்டை கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகுது, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் ஆல்சோ ஹீட் எனர்ஜி. ஸோ அப்போ ஹீட் எனர்ஜினா ரொம்ப ஹையர் ஹீட்லாம் இல்லை, ஜஸ்ட் நெக்லிஜிபிள் ஸ்மால் வேல்யூ ஹீட். ஓகேவா? ஆன் த கான்ட்ராரி, த லென்ஸ் லா லெட் அஸ் அஸ்யூம் தட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் காசஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். So now when we push the magnet little bit towards the coil, our induced current helps us move the magnet towards the coil அப்படின்னு சொல்கிறோம். In case the magnet start from moving towards the coil without expense of energy, that becomes another perpetual motion machines அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சில கரண்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இன்டியூஸ் ஆகுது த மூமெண்ட் ஆஃப் த மேக்னெட்டை பேஸ் பண்ணி, the magnet start from the towards the coil without any expenses of energy. அந்த மேக்னெட் மூவ் ஆகணும்னா என்ன பண்ண முடியாது, அது நாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு தட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி, இந்த மேக்னெட் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகாது, அதாவது கிட்ட வராது. எதுக்கிட்ட வராது, நியரஸ்ட் நெய்பரிங் காயில் கிட்ட வராது. ஸோ இன் ப்ராக்டிஸ் நோ சச் எ மெஷின் பாசிபிள், தேர்ஃபோர் அசம்ஷன் த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப்ஸ் த காசிங் ராங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இந்த லென்ஸில் வந்து எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். லென்ஸில் வந்து 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டினில் மட்டும்தான் கேட்பாங்க லென்ஸில். இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா தியரி, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துருங்க. இதில் கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கேன் பி சாட்டிஸ்ஃபைடு த கண்டிஷன் ஃபார் லென்ஸ்லாம். அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? அதாவது அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு என்ன பண்ணும், லென்ஸ்லாம் உட்படும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த டாப்பிக்கு என்னது, ஃப்ளெமிங்ஸு ரைட் ஹேண்ட் ரூல் 4.1.5. சரியா? திஸ் டாபிக் we will see that next class. Okay, see you students. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரியா? தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஒன் திங், எப்படியோ கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஜென்ரலாக கிளாஸு 16ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க.
அது மறுபடியும் எப்போ ஓப்பன் ஆகுதோ இல்லையோ தெரியல. பட் இனிமேல் நாம் இனிமேட்டு சிலபஸ் வேகமாக நடத்திடலாம். அண்டு கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கவனிங்க. கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சின்சியராக எழுதுங்க. எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றப்போ கம்பல்சரி 4 லெசன் தரவாக படிச்சிருக்கணும், இன்க்ளூடிங் ப்ராப்ளம் ஆல்சோ. ஓகேவா? புக் பேங்க் கொஷின் 4 லெசனுக்கு தரவாக படிச்சிருக்கணும். நான் கொஷின் சொல்லலை, ஹோம்ஒர்க் ஃபிசிக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த நாள் நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த ஹோம்ஒர்க்கும் கொஞ்சம் ப்ராப்பராக அந்தந்த சப்ஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு நீங்கள் ஸ்கூல் வந்ததையும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 70% போர்ஷன் அல்லது 80% அல்லது 100% போர்ஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாக வரணும். அப்படின்னா நடத்துறது அப்பப்போ படிச்சிருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் வீடியோவை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சொல்கிற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே, see you students after Deepavali, we will meet. Thank you.